எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைக்கு பேர் எலும்போட்டி. யாராவது ஒருத்தர் கீழே மேலே விழுந்து அடிபட்டு எலும்பு முறிவு வந்துருச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு வழக்கமாக நம்ம மாவு கட்டு போடுவாங்க. அதே மாதிரி இந்த எலும்போட்டி இலையை அரைச்சி வச்சும் மாவு கட்டு போடலாம். அதே நேரம் இந்த எலும்போட்டி இலைகளை கஷாயம் மாதிரி போட்டு கொதிக்க வச்சு அதோட சாறை குடிக்கும்போது அந்த உடைஞ்ச எலும்புகள் சீக்கிரமாகவே குணமாகுது. அதாவது 2 மாதம் 3 மாதம் அப்படின்லாம் இருக்க தேவையில்லை. 1 மாதத்துக்குள்ளார 15 நாள்களுக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அந்த மாதிரியாக இந்த எலும்போட்டி இலைகள் பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு மூலிகை இருக்குது, சதை ஒட்டி அப்படின்றது. இந்த எலும்போட்டி, சதை ஒட்டி இதெல்லாம் இன்னைக்கு நேரத்து பயன்படுத்தக்கூடிய மூலிகை இல்லை, ராமாயண காலத்துலேருந்து இருக்குது. ராமாயணத்திலே இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது. சரி, இப்போது இந்த எலும்போட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு வைங்களேன். இந்த எலும்போட்டி அப்படின்றது ஒரு மூலிகையோட பேர் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக மூலிகைகளை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த மூலிகையோட பேரை கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த எலும்போட்டி அப்படின்ற பேர் ஒரு செடியோட பேர் கிடையாது, ஒரு பொது பெயர். இப்போ நான் காலையில் டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, டிஃபன் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டம் கிடையாது, ஒரு சாப்பாடு கிடையாது. டிஃபன் அப்படின்றது இட்லி, தோசை, பூரி இதெல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய பொது பேர். அப்போ டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நான் இட்லி சாப்பிட்ருக்கலாம், இல்லை தோசை சாப்பிட்ருக்கலாம், இல்லை பூரி சாப்பிட்ருக்கலாம், பொங்கல் சாப்பிட்ருக்கலாம், இதில் எதுனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொதுவான பெயர் தான் எலும்போட்டி அப்படின்றது. இந்த எலும்பு ஒட்டியில் எலும்பை ஒட்ட வைக்கிறதுக்கு அது தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொது பெயர் தான் எலும்போட்டி. அந்த எலும்போட்டி மூலிகையில் நான் முதல்ல காமிச்ச அந்த செடி கோழி மூக்கன் கூரைவால் செடி அப்படின்ற தமிழ் பெயர் கொண்டது. அதாவது இதனுடைய பேர் கோழி மூக்கன் அப்படின்ற பேர், இன்னொன்று கூரைவால் செடி. அதே மாதிரி இதுக்கு அடுக்கு செடி, கோடாலி சொப்பு, நேத்திரமூலி இந்த மாதிரியெல்லாம் மற்ற மொழிகளில் பேர் இருக்குது. அடுக்கு செடி அப்படின்றது தமிழ் பேர் தான். கோடாலி சொப்பு அப்படின்றது கன்னட பேர். முறிக்கூட்டி பச்சை அப்படின்னு சொல்லி மலையாள பேர் இருக்குது. இதெல்லாம் இந்த கூரைவால் செடிக்கு உள்ள மற்ற பெயர்கள். இந்த கூரைவால் செடி தான் நான் உங்களுக்கு படத்தில் காமிச்சது, முதல் படத்தில். சரி, இந்த கூரைவால் செடியை அரைச்சி நம்ம வெளியில் வச்சு கட்டும்போது, அதாவது எலும்பு முறிஞ்ச இடத்துல மாவு கட்டுக்கு பதிலாக இதை போட்டு கட்டும்போது வேகமாக எலும்பு முறிவு குணமாகிறதுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி இதை கஷாயமாக்கி குடிக்கலாம். சரி, இப்போ இது பொது பெயர்னு சொல்லிட்டோம்ல, இதே மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காட்டு முருங்கை அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்குது. இந்த காட்டு முருங்கை அதனுடைய இலைகளும் இந்த கூரைவால் செடி மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும். கூரைவால் செடியில் முனையில் ஊசியாக இருக்கும், காட்டு முருங்கை அவ்வளோ ஊசியாக இருக்காது, கொஞ்சம் மட்டமாக வளைஞ்சாக்கில் இருக்கும். அதுவும் இந்த எலும்போட்டி ரகத்தோடு சேர்ந்தது தான். இதனுடைய தாவரவியல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு இருக்கும். இந்த கூரைவால் செடி கோழி மூக்குன்னு சொன்னோம்ல, அதனுடைய தாவரவியல் பேர் பிளபாரிஸ் மதராஸ்பேட்டன்சிஸ் அப்படின்றது. இதே நேரம் இந்த காட்டு முருங்கை அப்படின்றது அர்மோகார்பம் கொச்சின் சைனன்ஸ். இது ரெண்டும் தாவரவியல் பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரெண்டும் செடி அளவில் வேறு செடி. ஆனால் இது எலும்பு ஒட்டுறதுக்கு, எலும்பு முறிவு சீக்கிரம் குணமாகிறதுக்கு நல்லா பயன்படுது அப்படின்னு. இந்த காட்டு முருங்கையும் அதே மாதிரி அரைச்சி பவுடராக்கி நம்ம எலும்புக்கு மாவு கட்டு போட்டதில் உள்ளே சேர்த்து வச்சு கட்டலாம். அதை மட்டுமே வச்சு கட்டுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இதை மட்டுமே பயன்படுத்தி மாவு கட்டும் போடப்படுது. அதே மாதிரி இதை உள்ளுக்கையும் குடிக்கலாம். உள்ளுக்கு குடிக்கும்போது எலும்பு முறிவு தான் சரியாகும் அப்படின்லாம் இல்லை. இப்போ வயசாயிடுச்சு அப்படின்னா எலும்போட அடர்த்தி குறையும், எலும்போட பலம் குறையும். அதையும் போன் டென்சிட்டியை கூட்டுது, போன் திக்னஸை நல்லா கூட்டி கொடுக்குமா. அது அப்போ வயசானவர்களுக்கு எலும்போட பலத்தை கூட்டி கொடுத்தாலே அவர்களுக்கு இந்த மூட்டு வலி, எலும்பு பலம் இல்லாமல் போகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அதுக்கும் இதை குடிக்கிறாங்க. கூரைவால் செடியும் குடிக்கலாம், காட்டு முருங்கையும் குடிக்கலாம், ரெண்டையுமே குடிக்கிறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இப்போ இந்த காட்டு முருங்கை, கூரைவால் செடியெலாம் தமிழ்நாட்டில் உள்ள பழக்கங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சில இதையும் குடிப்பாங்க. விராலி இலை அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்குது. அது ஒரு சின்ன செடி, நல்ல ஒரு முட்டு அளவு உயரம்தான், ஒரு அடி 2 அடி உயரம்தான் வளரக்கூடிய ஒரு செடி. சொன்ன காட்டு முருங்கை ஒரு 5 அடி உயரம் வளரும், நம்ம 6 உயரத்துக்கு வளரக்கூடியது. அது கொஞ்சம் பெரிய செடி. கோழி மூக்கன் கூரைவால் செடிங்கிறது அது செடி கிடையாது, அது ஒரு கொடி மாதிரி படர்ந்து போகக்கூடியது, அது தரையை ஒட்டி வரக்கூடியது தான். இப்போ இந்த விராலியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விராலி இலைகளையும் எலும்பு ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. விராலி இலை ஒரு 2 அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு சின்ன செடி, 1.5 அடி 2 அடி உயரம் தான் இருக்கும். இதனுடைய இலைகளையும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு அளவில் ரொம்ப பிரபலமானது. ஆனால் இதே நேரம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் என்ன செய்கிறாங்களாம்னா, ஆலமரத்து விழுதை பிடுங்கி அதை சாறு எடுத்து அதை அரைச்சி
அதையும் வந்து எலும்பு முறிவை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதில் வேறு ஏதாவது சேர்க்குறாங்களா, இல்லை ஏதாவது அதுக்கு பதப்படுத்துறது பக்குவம் பண்ணுற முறை இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் மகாராஷ்டிராவில் உள்ள பழங்குடியினர் வந்து அதை இன்றைக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த மாதிரி ஊருக்கு ஒன்று வந்து இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம எலும்பொட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து எலும்போட பலம் கூட்டுறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மூலிகை என்ன அப்படின்னா பிரண்டையை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது அது வந்து கால்சியத்தை உள்ளே பூஸ்ட் பண்ணும். கால்சியத்தை பூஸ்ட் கொடுக்குது. அப்படியே வந்து எலும்பு பலம் கூட்டுறதுக்கு வயசானவர்களுக்கு ரெகுலராக வந்து கூட கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பிரண்டையும் வந்து எலும்பு பலம் கூட பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே பொதுவான பேர் தான் எலும்பொட்டி அப்படின்றது. ஆனால் அதிகமாக எலும்பொட்டி அப்படின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காட்டு முருங்கை பயன்படுத்துவாங்க, கூரைவால் செடி வந்து பயன்படுத்துவாங்க. இல்லை நிறையா பேருக்கு வந்து எலும்பொட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை தனியாக இருக்குது அப்படின்னே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பொது பெயர் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. அதை வந்து பொது பெயராக நினச்சிக்கோங்க. தனித்தனியாக இது எல்லாத்துக்கும் வேறு பேர் இருக்குது, நிறையா செடிகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். இது போக இப்போ கிராமத்தில் கூட வந்து எலும்பு ஒட்டுறதுக்கு அடிபட்டுருச்சு, இல்லை ஏதாவது எலும்பு பிசகி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா முட்டைப்பத்துன்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து அதில் உளுந்த மாவை நல்லா அரைச்சி அது கூட சேர்த்து அதை அப்படியே வந்து பத்து போடலாம். அதுவுமே வந்து எலும்பு முறிவுகளுக்கு வந்து கொஞ்சம் கேட்கும். அதே நேரம் முட்டைப்பத்தில் அது போடும்போது இன்னும் ஒரு சில பொருட்களையும் கூட ஒரு சில பேர் வந்து சேர்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து சீனியை சேர்த்து போடுவாங்க, ஒரு சில பேர் வெறுமனே முட்டையும் உளுந்த மாவையும் போடுவாங்க. இது கூட வேறு ஒரு சில பொருட்களும் சேர்த்து போடுறது உண்டு. ஆனால் பொதுவாக எல்லாரும் வந்து போடக்கூடியது முட்டையும் உளுந்த மாவும் சேர்த்து போடுறது. அது வந்து நல்லா வேலை செய்யக்கூடியது தான். இப்படி எலும்பொட்டி அப்படின்றது ஒரு பொது பேர். அதை வந்து எலும்பு முறிவை குணப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். இன்னொரு பக்கம் இந்த கூரைவால் செடி, இந்த காட்டு முருங்கை, இந்த செடிகளை பற்றி பழைய ஏடுகளில் குறிப்பு இருக்குது. அது போக இப்போ நவீன காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சி பேப்பர்களில் கூட, அதாவது ரிசர்ச் பேப்பர், மெடிக்கல் காலேஜ், ஃபார்மசி, இதோட ஆராய்ச்சி கட்டுரைகளில் கூட இதை பற்றி வந்து குறிப்புகள் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நவீன ஆராய்ச்சி முறைகளில் ஏதாவது ஒரு எலி தவளையை பிடிச்சி அதனுடைய கையை காலை உடச்சி, இல்லை அதில் லேசாக ஒரு ஹேர்லைன் அளவுக்கு வந்து ஒரு ஃப்ராக்சரை உருவாக்கி அதில் இதை கெட்டு போட்டு வந்து பார்க்குறது. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தப்பவும் வந்து இது நல்லா வந்து வேலை செய்யுது. அதாவது கூரைவால் செடியும் காட்டு முருங்கையும் வந்து நவீன காலத்தில் கூட நவீன முறைகளில் கூட ஆராய்ச்சி பண்ணி அதுலேயும் கூட நல்லா ரிசல்ட் தருது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை வந்து எலும்பு முறிவு, எலும்பு பலம் கூடணும், அது சார்ந்து வந்து பயமில்லாமல் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.